சபரி வச்சன் மாணிக்கவாசன் நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படித்த கதை பேர் வந்து பனை சொன்ன கதைன்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதை எழுதியவர் வந்து தானா பாலுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு விவசாயி வந்து எந்திரிச்சு நிலத்தை அதிகாலையில் எந்திரிச்சு நிலத்தை பார்க்கலாம் போவாங்களாம். அப்போ வந்து அந்த நிலத்தை யாரும் குளிப்பாட்டின மாதிரி இருக்குமா. அதுக்கடுத்து கொஞ்சம் நடந்துட்டு போகும்போது மலை மேலாம் நல்லா கதிர்கள்லாம் இருக்குமா. அந்த அழகை பார்த்து வியந்துட்டு போவாங்களாம். அப்போ வந்து கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு ஒரு கதிர்களில் வந்து சிட்டுக்குருவி எல்லாம் சாப்பிடுமா. அதை பார்த்து வந்து விவசாயி வந்து சூச்சுன்னு சொல்லுவாரா போவாரா. அதுக்கடுத்து ஒரு இரும்பு பெட்டி எடுத்து டப 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 டபன்னு அடிப்பாரா. அதை கேட்டு காது கிழிக்கிற மாதிரி இருக்கவும் அந்த சிட்டுக்குருவியெல்லாம் பறந்து போயிடுமா. அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் நடப்பாங்களா. காதை கிழிக்கிற மாதிரி தென்னை மரம் வந்து மட 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 மடன்னு சொல்லிட்டு இருக்குமா. அதுக்கு வந்து விவசாயியை பாரு ஏன் சத்தம் போட்டுன்னு கேட்கும். என் நண்பன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. இந்த காட்டு தான் ஒரு நண்பனாக கேட்டதுக்கு ஆமா என் காட்டு தான் என் நண்பே அப்படின்னு சொல்லுமா. சரி என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் விவசாயி சொல்லுவாரா ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லவும் தென்னை மரம் அதை கேட்டு நீங்க தூங்கக்கூடாது அப்படின்னு நான் தூங்க மாட்டேன்னு சொல்லுவாரா. அதுக்கடுத்து ஒரு கதை சொல்லுமா. விவசாயி தூங்குவாரா. அதை கேட்டு அந்த தென்னை மரத்துல இருந்து